ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோவில் புசு புசுன்னு பந்து போல பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரிக்கு இன்னைக்கு நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் அதில் தான் செய்வேன். ஸோ தேவையான கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோதுமை மாவு தேவையோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் எண்ணெயோ இல்லைனா ரவையோ எதுவுமே சேர்க்கல. வெறும் கோதுமை மாவும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதோட போதுமான அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக தான் பிசையணும். சப்பாத்திக்கு தான் கொஞ்சம் நம்ம லூஸாக பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி செய்வோம். பூரிக்கு அப்படி கிடையாது. பூரிக்கு இந்த அளவுக்கு திக்னஸாக மாவு பிசைஞ்சிட்டு உடனே நம்ம பூரி போடணும். அந்த மாதிரி லெமன் சைஸில் எடுத்துக்கோங்க. லெமன் சைஸில் எடுத்துட்டு உடனே நம்ம அழுத்தி போடும்போது தான் பூரி நல்லா புசு புசுன்னு வரும். அதே மாதிரி பூரி அழுத்துறதுக்கு மாவு தொட்டு அழுத்தாதீங்க. எண்ணெய் சேர்த்து அழுத்திக்கோங்க. நான் எண்ணெய் சேர்த்து தான் இப்போ அழுத்துறேன். எண்ணெய் சேர்த்து அழுத்தும்போது அந்த எண்ணெயில் பூரியோட நம்ம மாவு சேர்த்து அழுத்தும்போது அந்த எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். இந்த திக்னஸ்க்கு அழுத்தி எடுத்துக்கிறேன். பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவு பூரி பொங்கி அந்த எண்ணெயில் நல்லா மூழ்கி பொங்கி வர மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பூரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம பூரி சேர்க்கும் போது தான் நல்லா பொங்கி வரும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அழுத்தி வச்சு பூரியை போடுறோம். பூரியை போட்டோடனே கொஞ்சமாக கரண்டி வச்சு உள்ளே அழுத்தி கொடுக்கும்போது தான் பூரி நல்லா பொங்கி வரும். கொஞ்சமாக எண்ணெயை மேலே மேலே நம்ம ஊற்றும்போது பூரி நல்லாவே புசு புசுன்னு பொங்கி வரும். ஸோ இந்த மாதிரி பூரி செய்யும்போது உடனே சாப்பிட்ருங்க. இல்லை கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட எடுத்து செய்யுங்க. ஆனால் வெளியே வச்சுருந்தீங்கன்னா பூரி உப்பலாக வராது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பூரி செய்யும்போது பூரி சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா பொங்கியும் வரும். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.